எல்லாம் ஒன்று தான், போத்திட்டு பார்த்தானா பார்த்துக்கிட்டு போத்திட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிடிக்கலன்னு தான் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் வந்த முறை தவிர கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கிறது தான் முறை. அவர் தரப்புலேருந்து கொறடா கலந்துக்குவார். வேற யாராவது சட்டசபை துணைத் தலைவர் உதயகுமார் அவர் கலந்துக்குவார். ஒரு பக்கம் போய்கினே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இவர் கூட்டிகிட்டே இருக்கிறாரு. இது எண்டுன்னா இப்போ கேட்டால் திமுக வலுவிலேருந்து இருக்கிறது. இப்போ தான் ஐடிவிங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க தப்பாக நடந்துச்சு, சரியா இல்லைன்னு. ஏன் தெரிஞ்சிட்டா நீ புத்திசாலியா? அரசியல் தெரியணும். விஜய் பின்னாடி ஏன் ஜெயிக்கிறாங்க? அவருக்கு எம்ஜிஆர் மாதிரியே பொதுமக்கள், பெண்கள், மாற்ற விரும்புவோர், ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள், 2 திராவிட கட்சியும் வேணான்னு முடிவெடுத்தவங்க, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஜூலி மாதிரி ஆளெல்லாம் ஜென்சிக்கு போட்டால் விளங்குமா? நாடு விளங்குமா? உள்ள ஓட்டம் போயிடும். அதிமுக ஜென்சியை தேடி தேடி பார்க்கணும். தேடினேன் வந்ததுன்னு தேடினே இருக்க வேண்டியதான். 31 திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்கிறது வாய்ப்பு. 29 கூட நடக்கும், சொல்ல முடியாது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து ராஜினாமாவானது வந்துட்டே இருந்துச்சு. தாவேக்கால எம்எல்ஏக்கள் இணைந்தாங்க. இப்போ ஜூலை 30 நேரில் இபிஎஸ் அவர்களையே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வர சொல்லியிருக்காரு. அவர் முன்னாடியே விசாரணை நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார், அதோட பின்னணி என்ன சார்? தாவேக்காவுடைய ஒரு மைனஸில் ஒன்று, திமுக எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் விலக அவர்களை சேர்த்துக்கிறது, ராஜினாமா பண்ணி சேர்த்துக்கிறதுலாம். இதில் ராஜினாமா பண்ணி சேர்க்கும் பொழுது தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயபாஸ்கர் போன்றவர்களை சேர்த்ததும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதிமுகலேருந்து 25 பேர் தாவேக்காவை ஆதரித்த பொழுது அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக தலைமை லெட்டர் கொடுக்குறாங்க. அப்படி லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை தான் ஏன்னா ஆனால் சபாநாயகர் கொறடா, அவங்களும் கொறடா போடுறாங்க, நீங்களும் கொறடா போடுறீங்க. கொறடாவை நியமிக்காமல் நான் எப்படி எடுக்க முடியும், பரிசீலிக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. நீங்கள் பொதுவாக பார்த்தா பேரண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. எந்த கட்சியில் நின்று ஜெயிச்சிங்களோ அந்த கட்சி கொறடா இருக்காங்களோ இல்லையோ அவங்க லெட்டர் கொடுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும். 32 பேருக்கு மேலே வெளியே வந்திருந்தால் ஸ்பிளிட்டு, 25 பேருன்றதுனால கட்சி தாவல் தடை சட்டம். அன்றைக்கி அவர் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் ஹெட்டு, அவர் எடுக்கிறது தான் முடிவு. அதனால் அவர் நான் பார்க்குறேன், பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. இந்த கேப்பில் பல குழப்பங்கள் நடக்குது, அமைச்சரவைலாம் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேலே ஏடிஎம்கேவுடைய ஆதரவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் முதல்ல உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க. பார்ட்டி ஸ்ப்ளிட் பண்ணி வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா நாங்கள் அதை உங்களை அமைச்சராக்க முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னோன்னா ஒரு பெரிய குழப்பம் ஒரு 19 பேர் திரும்பி போயிடுறாங்க. ஒரு 4 பேர் இங்கே வந்துடுறாங்க. ஒரு 2 பேர் தனியாக நிற்கிறாங்க. அப்போது அந்த 2 பேரையும் சேர்த்து 21 பேர் மேலே நாங்கள் ஆக்ஷன் இல்லை, இந்த 4 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே. அந்த லெட்டரை சபாநாயகர் அதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் இங்கே சேரும் பொழுது அவர்களுடைய ராஜினாமாவை உடனே சபாநாயகர் ஏற்றுக்கிறார். அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்க போய் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து, அமைச்சர் அவர்களை பார்த்து பொன்னாடை போட்டுறாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் கார்டு வாங்கிக்கின்னு கட்சியில் சேர்ந்துடுறாங்க தாவேக்கால. இதுவே கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும். ராஜினாமா நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். இது ஒரு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் உத்தேசித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க. சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கிறார். மீண்டும் மீண்டும் அதிமுக இதை வலியுறுத்துது. இதுக்கு நடுவில் 2 விஜயபாஸ்கரில் சேர்ந்துடுறாங்க. அவர்களையும் சேர்த்து 6 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. எடுக்கலை, அவர் அப்படியே தாமதிக்கிறாரு, பரிசீலிக்கிறேன், அவங்கள்ட்ட விளக்கம் கேட்குறேன் இப்படிலாம் சொல்லும்பொழுது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டு இது என்ன பாருன்றாங்க. இந்த நேரத்தில் தான் கோர்ட்டில் இவங்களும் பதில் சொல்லி ஆகணும். அதனால் கூப்பிட்டு உட்கார வச்சு நேரடியாக விசாரிக்கிறோன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது எல்லாம் தேவையே இல்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவு என்னென்னா, ஒரு கட்சியோ இல்லை ஒரு நபர்களோ ஒரு வாக்கெடுப்போ ஏதோ நடக்கும் பொழுது கட்சியுடைய முடிவை மீறி, கொறடா முடிவை மீறி வாக்களித்தாலோ அல்லது சபைக்கு வராமல் இருந்தாலோ, வாக்களினோட அவசியம் இல்லை, அன்றைக்கி ஆப்சண்ட், ஏதாவது தகுந்த காரணம் இருந்து லெட்டர் விட்டு கொடுக்காம ஆப்சண்ட் ஆனாலும் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கணும்.
சரி, அவர்கள் இந்த மாதிரி கட்சி தாவல் இது பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ராஜினாமா கொடுத்து அந்த கட்சியில் சேர்றாங்கன்னா சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டம் ஷெட்யூல் 10 அதை தான் எடுக்கணும், இதை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சபாநாயகர் ராஜினாமா ஏற்றுக்கிறாருன்னா அதுதான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை. புரியுதா? அதனால் இதை சபாநாயகர் அவங்க மேலே டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே தான் ஓடிட்டு. ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் நேர்ல வர சொல்லியிருக்காங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் இதுக்கு நேர்ல போவாரா இல்ல அவர் தரப்புல இருந்து வேற யாராச்சும் இதுல கலந்து அவர் தரப்புலேருந்து கொறடா கலந்துக்குவார், வேற யாராவது சட்டசபை துணைத் தலைவர் உதயகுமார் அவர் கலந்துக்குவார். ஆனா அவர் நேரடியா வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதான் நடக்கும். ஆனா இது இப்போ ராஜினாமா அப்படின்னு போயிட்டா அந்த கட்சிக்கு வந்து இது அதிமுகவுக்கு ஒரு அவப்பெயர் மாதிரி ஆயிடும் இல்லையா சார்? ஏன்னா இது வந்து அதிமுகவுல இருந்து அதிமுக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வெளில வந்த மாதிரி ஆயிடும். இது அதிமுகவுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கும். ஆனா இதுவே அங்க கட்சி தாவல் சட்டம் வந்தா இது அதிமுகவிற்கு ஒரு பலம் தானே. இவங்க ஒரு துரோகியா வந்து கணக்கெடுக்கப்படுவாங்கல்ல. எல்லாம் ஒன்று தான், போத்திட்டு பார்த்தானா பார்த்துக்கிட்டு போத்திட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிடிக்கலன்னு தான் வெளியில் வந்துட்டாங்க. இல்லை சில லாப நஷ்டங்கள் இருக்கும். ஆனால் வந்த முறை தவறு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கிறது தான் முறை. டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்களே அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துங்க, அது தப்பு கிடையாது. அதை அவங்க பிரச்சாரத்தில் கொண்டு போவாங்க. அங்கே பாருங்கள், தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். நடைமுறை என்ன, அதுதான் முக்கியம். ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப ஆகஸ்ட்ல வந்து செயற்குழு கூட்டம் வந்து கூட்ட போறதாவும் அதிமுக பல முக்கிய முடிவுகள் எடுக்க போறதாவும் செய்திகள் வருது சார். இதோட பின்னணி என்ன சார்? ஒரு பக்கம் போய்கினே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இவர் கூட்டிகிட்டே இருக்கிறாரு. இது எண்டுன்னா இப்போ கேட்டால் திமுக வலுவிலேருந்து இருக்கிறது, நாம் வந்து அதே இதோடு இருக்கோம். போகிறவங்க போகிறாங்க, ஆனால் கட்சி தொண்டர்கள்லேருந்து எல்லாம் நம்மள்ட்ட இருக்காங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு அதை நோக்கி அவர் நகர்றாரு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஃபுல் ஃபார்மாக வந்து அதிமுக வரணும்னு முயற்சி எடுத்து போய்கிட்டு இருக்காரு. அதற்குரிய எதிர்கட்சி தலைவர் வேலையும் பார்க்கணும். இப்போ தான் ஐடிவிங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க தப்பாக நடந்துச்சு, சரியா இல்லைன்னு. இப்போ ஐடிவிங்கில் இப்போ என்ன தப்பாக முடிவு எடுக்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜின்னு தெரிஞ்சவங்கள தான் ஐடிவிங்கில் எடுப்பேன். ஏஐ தெரிஞ்சிட்டா நீ புத்திசாலியா? அரசியல் தெரியணும், அந்த அரசியல் தெரியணும். அரசியல் அதோடு சேர்த்து அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்றவுடைய இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ தான் தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. அது ஒரு இப்போ எனக்கு ஒரு ஐடிவிங்கில் போடுறாங்கன்னா எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 5 பேர்கிட்டே இந்த விஷயம், இந்த மாதிரி விஷயம், இதுக்கு இந்த மாதிரி ஒரு மீம் எடுத்து போட்டு இதை பண்ணு, இதை டக்குன்னு எடுத்து பண்ணுன்னா பண்ணுறவன் வந்து ஒரு வேலையால் அவனுக்கு ஏஐ தெரிஞ்சால் போதும், எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. லீடு பண்ணுறவருக்கு அவசியம் இல்லை. லீடு பண்ணுறவங்க இது பண்ணு அது பண்ணு. அப்போது அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தா, சார் இந்த இடத்துல இப்படி போடலாமா, நல்லா இருக்க போடு சார், இதை போட்டிருக்கேன், ஏய் இதெல்லாம் போடாத சிக்கல் வரும், நீக்கு இதுக்கு சரியான ஆளை போட்டு பண்ணணும். அப்போ இப்போவும் வந்து அதிமுக ஒரு தப்பான ஐடியாலஜியை தான் கையில் எடுக்கிறாங்க. தப்பானன்றதை விட இப்போவும் புரிஞ்சிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஐடிவிங்க எப்படி பயன்படுத்தணும் இப்பவும் புரிஞ்சிக்கல. ஏன்னா இப்போ திமுகலேருந்து எல்லாருமே வந்து அந்த ரீல்ஸ் மேலே கவனம் வந்து அதிகம். அது அவங்களும் அப்படிதான். நீங்கள் நிர்மல்குமார் அது சொன்னார்ல, ஜென்சி அதை பற்றியே புரிதல் இல்லாமல் அவர் பண்ணுறாருன்னு. நான் கூட ட்விட்டரில் ஒரு இது போட்டிருந்தேன். நான் பல தடவை ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த விஷுவல்லாம் தேடினா கிடைக்கல, எனக்கு பொறுமை இல்லை, அதனால் நான் அடிச்சே போட்டேன். ஜென்சி அப்படின்னா இப்போ ஜென்சி, அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சா ஆல்ஃபா, இதுக்கு முன்னாடி மில்லினியம் 2K கிட்ஸு, அதுக்கு முன்னாடி அது ஒரு இது, அதுக்கு முன்னாடி பூமர். பூமர்னால ஒன்றும் இல்லாதவன், அறிவு இல்லாதவன், பழைய கதை பேசுகிறவன்ற மாதிரி இதை கொண்டு வராங்க. இது எல்லாமே வைக்கப்பட்ட பேர்கள். இது எல்லாம் ஒரு கான்செப்ட், ஜென்ரேஷனுக்காக. அண்ணா காலத்தில் இளைஞர்கள் போராடினாங்கல்ல, இந்திய எதிர்ப்பு, மொழி போர், கலைஞர் பின்னாடி, எம்ஜிஆர் பின்னாடி எல்லாம் வந்தாங்கல்ல, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்கல்ல. இந்தியாவிலேயே ஒரு தனி மாநில கட்சி காங்கிரஸை வீழ்த்தி ஜெயிச்சதுன்றது பெரிய விஷயம். அவ்வளோ வீழ்த்தி ஜெயித்தாலும் பர்சன்டேஜ் வைஸு காங்கிரஸ் தான் ஜாஸ்தி இருந்தது. அவ்வளோ கூட்டணிலாம் சேர்த்து இவர் ஒரு 29-30 என்னமோ, அவங்க 32 33 67 77 எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது கூட எம்ஜிஆர் 23-25% என்னமோ தான், காங்கிரஸ் 30% இருக்குது. அதனால் பர்சன்டேஜ் வைஸும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அதை வீழ்த்தி திமுகன்னு ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணம் இளைஞர்கள். அதுக்கடுத்து எம்ஜிஆர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம், ஒவ்வொருத்தர் பின்னாடியும் எம்ஜிஆர் பின்னாடி வந்த இளைஞர் கூட்டம் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்ததுன்னா அது மட்டுமா? பெண்கள்,
மாற்றம் விரும்பினவங்க, திமுக பிடிக்காதவங்க, பொதுமக்கள், ஆட்சிக்கு எதிரான மனநிலை எல்லாம் சேர்ந்து 77 எம்ஜிஆர் வந்தார். 80ல் அவர் அப்படியே தொடர்றாரு. பெண்கள் ஆதரவு, எம்ஜிஆருக்கு பெரிய ஆதரவு பெண்கள், பெண் வாக்காளர்கள். அதை அப்படியே ஜெயலலிதா அப்படியே அந்த ரிலே ரேஸில் அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு அவங்க ஓடுறாங்க. அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு பெண்கள் ஆதரவு, திமுக எதிர்ப்பு, இளைஞர் இளம் பெண்கள் பாசறைன்னு அவங்க ஒன்று கொண்டு வராங்க. அது ஒரு ஜென்சி தானே. 80கள்லாம் கலைஞரே இது டைஃபி இருக்குல்ல, நேற்று போராடுறாங்கல்ல நீட்டுக்கு எதிராக, அந்த டைஃபி வந்து அப்போ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ தான் அதை உருவாக்குறாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கு. இடதுசாரி இளைஞர்கள் இயக்கம் பெரிய அளவில் 80களில். இப்போ கலைஞரே யோசிக்கிறார். அவர் எப்பவுமே பயங்கர யோசனை புத்திசாலி. உடனே திமுக இளைஞர் அணின்னு ஆரம்பிக்கிறார். 82ல் ஸ்டாலினை போட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க கூட்டத்தில் ஒரு ஜென்சி கூட்டம் இருந்தது. இடதுசாரிகள்கிட்ட டைஃபி எஸ்எஃப்ஐன்னு ஜென்சி கூட்டம் இருந்தது. இவங்கள்ட்ட மாணவர் அணி இளைஞர் அணி. அப்புறம் வைகோ பின்னாடி ஒரு ஜென்சி கூட்டம் இருந்தது. ரஜினி பின்னாடி இருந்த ஜென்சி கூட்டத்தை வெத்தலையில் வச்சு அப்படியே திமுகவுக்கு தாரவாத்து கொடுத்தாரு. இல்லாட்டி அவர் அணி முதல்வர். இப்போ புதுசாக நம்ம தனுஷ் அவர்களுடைய ஏஜென்சி அது பின்னாடி ஜென்சி கூட்டம் இருக்கும். இந்த ஜென்சி கூட்டம்லாம் ஆட்சியை பிடிக்கிறது உதவுமானா பலருக்கு ஃபெயிலியர். ரஜினி மூப்பனார் அணி சேர்ந்துருந்தா வெற்றி. அதுக்கப்புறம் ரஜினி 2012 வந்தார்ல, அப்போல்லாம் ஜென்சி ஃபுல்லாக சுகர் பார்ட்டி ஆயிடுச்சு. அப்போ ஜென்சி கிடையாது. அப்போ யார்கிட்ட ஜென்சிக்குது? அண்ணாமலை கிட்ட, கமல்ஹாசன்கிட்ட, இவங்கள்ட்ட இருக்குது. சீமான் பின்னாடி ஒரு ஜென்சி கூட்டம். ஆனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவரால் ஜெயிக்க முடியுமா? பொதுமக்கள், பெண்கள், ஆட்சி மாற்ற விரும்புகிறவங்க இவர் தான் கரெக்டான ஆள்னு ஓட்டு போடணும். அந்த யாரும் இல்லை. விஜயகாந்த் பின்னாடி ஒரு ஜென்சி கூட்டம் இருந்தது. விஜயகாந்த் இதே மாதிரி தான். தமிழகம் முழுவதும் கிளைகள்லாம் இருந்தது. பெரிய கட்சி. ஆட்சி பிடிக்க முடியலையே. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார், தனியாக நின்று. அதே மாதிரி தான் அன்றைக்கி பெரிய மாற்றம்னா ஜெயலலிதா கலைஞர் இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி அண்ணாமலை, கமல்ஹாசன் எல்லார் பின்னாடியும் தான் ஜென்சி இருந்தாங்க. விஜய் பின்னாடி ஏன் ஜெயிக்கிறாங்க? அவருக்கு எம்ஜிஆர் மாதிரியே பொதுமக்கள், பெண்கள், மாற்ற விரும்புவோர், ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள், 2 திராவிட கட்சியும் வேணான்னு முடிவு எடுத்தவங்க, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ நம்மளும் எங்கே ஃபெயிலியர் ஆகிறோம்? ஆட்சிக்கு எதிரான கோபம் விஜய்க்கும் உள்ளவும் அதிமுக அறுவடை பண்ணோம். அப்படி சில இதெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதிமுகவும் மக்கள் விரும்பலை. அந்த ஓட்டும் இவருக்கு விழுந்துச்சுன்றதுனால தான் இவர் 108 சீட்டு வர்றார். அதனால ஜென்சி கூட்டம் மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. அதை இவர்கள் தப்பாக புரிஞ்சுன்னு ஜென்சின்னு, அதுவும் ஜூலி மாதிரி ஆளெல்லாம் ஜென்சிக்கு போட்டால் விளங்குமா? நாடு விளங்குமா? உள்ள ஓட்டம் போயிடும். அதனால இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. இதை வந்து அந்த ஐடியாவை வந்து மாற்றணும். அதிமுக மீண்டும் வந்து அவங்க உயிர் அதிமுக ஜென்சியை தேடி பார்க்கணும். தேடினேன் வந்ததுன்னு தேடினே இருக்க வேண்டியதான். பல இந்த மாதிரியான சூழ்நிலை தான் அதிமுகவில் போயிட்டு இருக்கு. மீச முளைப்பது எது, சித்தப்பாவை ஆவது எதுவாங்க. அந்த மாதிரி இனிமேல் அதிமுகவுக்கு எங்கே இளைஞர் கூட்டம் வரப்போகுது? இருக்கு. பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வர அளவு இல்லை. ஆனால் மீண்டும் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட்டோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஐடியாவோ இருக்கா இப்போதைக்கு? தெரியலையே. அது எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். என்ன போய் கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியல. இப்போ நீங்கள் அரசியல் சூழலில் பார்க்குறப்ப அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு? வர வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைன்றீங்க. அவர் போகிற அந்த ரூட்டு, இவர்கள் பண்ணுற அரசியல்லாம் பார்க்கும்போது இல்லை. வேண்டுமானாலும் ஒன்று நடக்கும். 31ல் திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி 29ல் கூட நடந்தால் நடக்கும், சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்துக்கு கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குதான்றது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.